ஏறி வந்தது நிஜமாவே அந்த ரூம்குள்ளே போகும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ அங்கேருந்து விபூதி எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துகிட்டு வரலாமா. அப்புறம் ஒரு பூ கொடுத்தாங்க. பாதி ஏறிட்டா சோபி. பார்த்து 4 மணி நேரம் ஏறி வந்தது ஹாப்பியாக அமைதியாக இருக்குது மனசுக்கு. நேரில் வந்து விட்னஸ் பண்ணுங்க, நீங்கள் அமைதி தேடிட்டீங்க. படிக்கட்டுலாம் எதுவும் இல்லை, சும்மா மலை இந்த மாதிரி குடஞ்சி வச்சுருக்காங்க. அது இப்படி ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது மழை வந்து வழுக்குது லைட்டாக மேலே தெரியுது. பாய் ஆண்டி. போயிட்டு வரோம். பார்த்து வாங்க. என்ன சௌபி, என்னங்க ஆசை நிறைவேற போதா? ஆக போகுதுங்க. இன்னும் எவ்வளோ நேரத்துல? இன்னும் ஒரு 3 மணி நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும். 3 hours later. மழை தெரியுது, இங்கதான் ஏற போறோம். கைஸ், நாங்கள் வந்து பருவதமலை கிட்ட வந்துட்டோம். நீங்கள் வந்து காலையில் விடிஞ்ச உடனே இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அர்ஜென்ட்டாக வந்தது. எங்கடான்னு பார்த்துட்டே வரும்போது இங்கே பாத்ரூம் சர்வீஸ்க்குனே ஒரு இடம் வச்சுருக்காங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வெளியில் போய் காட்டுறேன். வர வழியில் பார்த்தாலே தெரியும். நீங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு மலை அங்கே 200 ஃபீட்டில் தான் இருக்குது. இங்கே பாத்ரூம் சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக தான் இருக்குது. கார் பார்க்கிங் நல்லா பெருசாக இருக்குது. எல்லாரும் தான் நம்மளோட ஃபெலோ வாக்கர்ஸ். ஆமாம், அந்த பாட்டி வந்துருக்கு. வரக்கூடாதுன்னா அதாண்ணா 50 வயசு மேலாம் வரக்கூடாதுன்னு. மேபி அவங்க இங்க பாட்டி 49 இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இங்க லோக்கல் ஆளா இருப்பாங்கடா, இங்க பிசினஸ் பண்றாங்கல்ல. மைக் செக். ஹாய் செக். பாலசுப்ரமணியன் மைக் செக். எல்லாரும் உங்ககிட்ட தான் இருக்கு. சௌபி, கோயில் பக்கம் போகாம இந்த பக்கம் போறீங்க? மேல வந்து விபூதி அர்ச்சனை நம்மளே பண்ணலாம். விபூதிலாம் வாங்கிட்டு வரல, அதனால இங்க கடை இருக்கு, அந்த அக்கா கூட போய் வாங்க போறோம். ஹாய்டா, நீ வரியாட்டு இருக்கீங்க? எல்லாம் ஃப்ரீயா கையை வீசிட்டு வரா. நீங்க பாத்தீங்களா, இவரு தான் நடமாடும் அலமாரி. என்னோடது எல்லாம் உள்ள இருக்கு. என்ன இருக்காது? சந்தனம் வேணாம், விபூதி மட்டும் வேணும். எவ்வளோக்கா விபூதி? 120 ரூபா 1 கிலோ. 1 கிலோ 60 ரூபாய் போகணும்னு நினைக்கிறேன். பௌர்ணமி டேஸை தவிர 3 மணிக்கு மேலே ஏறுறதுக்கு அனுமதி இல்லையா? எவ்வளோ நேரத்தில் ஏறுவோன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இங்கே இருக்கவங்க ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறவங்க, அடிக்கடி இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறவங்க 3 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஏறிடலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நடந்ததே இல்லை தான் ஃபஸ்ட் டைம்னா 4 to 6 மணி நேரம் ஆகுமா. நாங்கள் வந்து அடிவாரத்துக்கு நோக்கி நடந்துட்டுருக்கோம். இந்த டிஸ்டன்ஸை வந்து ஆட்டோ சர்வீஸும் இருக்கான். நீங்கள் வந்து 20 rupees 50 rupees கேட்பாங்களாம் ஆளுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை நிறைய பேர் இருக்கீங்கன்னா 100 ரூபா கொடுங்க, 150 ரூபா கொடுங்க, எல்லாரையும் கூப்பிட்டு போய் விட்டுருன்னு. நாங்கள் அந்த மாதிரி எந்த சர்வீஸும் எடுக்காமல் நடந்தே தான் போகிறோம், இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக பண்ணலான்னு. அதே மாதிரி அங்கே என்ட்ரன்ஸில் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி வத்தி பெட்டி, அப்புறம் சிகரெட், தம் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதெல்லாம் நாட் அலவுட். அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் நாட் அலவுட். நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கேமராஸும் அலவுட் இல்லை. ட்ரோன் எடுத்துகிட்டு வந்தோம், ட்ரோனும் அலவுட் இல்லைன்ட்டாங்க. பெர்மிஷன் வாங்கணும், அலவுட் தான். பட் நீங்கள் முன்னாடியே பெர்மிஷன் வாங்கி நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் நாங்கள் வந்து கோப்ரோ மாதிரி கேமராஸ்லாம் அலவுட், ஃபோன்ஸ் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் 10 ரூபா per person டிக்கெட், என்ட்ரி டிக்கெட் செக் பண்ணி மென்னெல்லாம் ஃபுல்லாக 12 years வந்து 10 rupees டிக்கெட், அது கீழேனா கிடையாது. ஃபுல் பாக்கெட்லாம் செக் பண்ணிடலாம்னா உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ இதுதான் அந்த பாத்வே. இது ஃபுல்லாக நடக்கிறோம். நாங்கள் காலையில் 6 o'clock நடக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம். இப்போ 6:40 ஆயிடுச்சு.
வா அங்கதான் போறோம் நான். ட்ரெக்கிங் வரீங்களா? ட்ரெக்கிங் வரானுங்க எங்க கூட. என்னவோ சொல்றான். பசிக்குதான். இல்லம்மா இல்லடா, உண்மையாவே நிஜமா இல்ல. இங்க அன்னதானம் போடுவாங்களாம். இப்ப மலை ஏறுறவங்க வந்து சாப்பிடாம வந்துட்டாங்கன்னா இங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் மலை ஏறலாம். நாங்க ஆல்ரெடி ஃபுல் கட் கட்டிட்டோம், அதனால அப்படியே மலை ஏறலாம். சோபி குதிக்கிறியா? தண்ணி தான் என் மேல படும், நான் தண்ணி மேல பட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாகவே ஏறிட்டு தான் இருப்போம். வந்து பார்க்குறோம். ஏற ரெடியா? ரெடி. எங்க இருக்கீங்க? இவ்வளோ நேரம் நம்ம ஏறவே இல்லை. இவ்வளவு நேரம் அடிவாரத்துல வந்துட்டு இப்பதான் மழை ஸ்டார்ட் ஆகுது. மதப்படியில் கல்பனை உண்டு, விவாதனை பண்ணணும், நன்றி கும்பிடணும், மகாலட்சுமி பார்வதி இதெல்லாம் இல்லை. அதாவது முடிஞ்சது செய்யும். வாங்க, ஆண்டவன் நல்லா வைத்திருக்கணும். இந்த மகாலட்சுமி கடவுள் துணை உண்டு. சிவனுடைய எல்லா மொழியும் சேர்ந்து ஒன்று ஆகிடும். அந்த சக்தி உங்களுக்கு வைப்ரேஷன் போல கிடைக்கும். நம்பிக்கை தான் காரணம். சாமி நம்பிக்கை வந்துருச்சா? ரொம்ப வருஷமா இந்த மாதிரி ஒரு மலை சிவனை பார்த்துட்டு போகணுன்னு ஆசை. அது இப்போ நடக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, அமைதியாக இருக்கு மனசுக்கு. ஸோ ஸ்டெப்ஸை வந்து இது மாதிரி ஜிக்ஸாக்காக ஏறினா வலி தெரியாது காலில் தைஸ்லன்னு சொல்லி கௌதம் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நடந்துகிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப தூரம் வந்துட்டோம் பாருங்க, யாருமே இல்லை, ரொம்ப அமைதியாக. ஆனால் நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க. அவ்வளோ பேர் போனாலும் அமைதி நிறைய இருக்கு. என்னது ஃபுல்லையா இருக்குன்னு. ஓ, அழகாக ஒரு செடியில் இருந்துச்சு. எங்க எடுத்த? இந்த மாதிரி ஒரு செடியில் இருந்துச்சு வெடிச்சு. காட்டுறேன் நெக்ஸ்ட் டைம் வந்தா. இப்போ கத்துற பேர்டோட பேர் வந்து பஃப் த்ரோட்டட் பேப்லர். அது மட்டுமா கத்துச்சு? நானும் சேர்த்து கத்துனேன். ஸோ 300 ஸ்டெப்ஸ் ஏறி வந்தது எப்படி இருக்கு? சோஃபார் பெருசா தெரியல. நம்ம ப்ராப்பரா பிரீத்தை கரெக்டாக ஷார்ட் பிரெத்ஸ் எடுக்காம லாங் பிரெத்ஸாக எடுத்தால் பெருசாக தரும். மழை இவ்வளோ நேரம் இப்படி தெரிஞ்சிட்டு இருந்தது, இப்போ அப்படி தெரியுது. ஸோ நம்ம இன்னும் அவ்வளோ தூரம் போனோம். நல்லா இருக்கு. காலையில் டைமில் ஏறுங்க. 5 மணிலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க. 5 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்நேரம் நீங்கள் மேலேயே போயிருக்கலாம். நல்லா குளு குளுன்னு இருக்குது இந்த ஏரியா. கைஸ், நீங்கள் பருவத மலையில் எந்த மலை ஏறினாலும் உங்கள் கையில் கொண்டு வர ஒரு பாட்டில் நீங்கள் அப்படியே திருப்பி கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி குப்பை சேராது. இது மண்ணுக்கு கெடுதல், இந்த மாதிரி ஜீவனங்களுக்கும் கெடுதல். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக கையில் கொண்டு வரதை கொண்டு போயிருங்க. இந்த மாதிரி குப்பை மாதிரி போடாதீங்க. நீங்கள் பாட்டில் எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க? நான் வந்து என்னோட இன்சுலேட்டட் பாட்டில் தூக்கிட்டு வந்திருக்கேன். நல்லா ஹெவியாக இருந்துச்சு, என்ன தூக்க விட்டான். இப்போ இதுதான் நான் யூஸ் அண்ட் த்ரோன்னு தூக்கி போடுறோம். ஸோ நம்ம வீட்டிலேருந்தே பாட்டில் கொண்டு வந்துட்டோம்னா அதை நம்ம வீட்டுக்கே கொண்டு போகலாம். உனக்கு ஒரு ஃபாலோவர் இங்கே வந்திருக்காரு. அவர் ஏன் ஃபாலோவர் இல்லை, அவர் வந்து என்னோட ஃபாலோவர். பாட்டில புடுங்கிட்டு போலான்னு இருக்கான். அதுக்குதான் கையில குச்சி வச்சிருக்கேன். என் பின்னாடியே வரான். இன்னைக்கு உன் பாட்டில எடுக்காம விட மாட்டேன்டா. வந்துகிட்டு இருக்காரு. நாட் அவுட். உனக்கு தண்ணி வேணுமா? நான் இங்க வைக்கிறேன், நீ எடுத்துக்கிற. பயமா இருக்கு. அங்க கொடுத்துரு. குடி, என்கிட்ட கொடு. இந்தாடா இந்த தண்ணி. கை பிடிச்சுக்கோ. தண்ணி குடி. கையை பிடிச்சுக்கோ. நீ குடி தண்ணி. பாய். வேஸ்ட் பண்ணாத தண்ணியை குடி.
கோல்படுத்தோனே அவ்வளோதாங்க, எனக்கு வயிறுல இடம் இருக்கு. குடி தண்ணி குடி. நீங்க அவனை பொறுமையா டைவர்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வரோம். எவ்வளோ? 700. சூப்பர். இன்னும் 1000 ஏறணும். ஏறுங்க ஏறுங்க. இன்னும் எவ்வளோ இருக்கு? இன்னும் 300 இருக்கு. 350 இருக்கு. பரவாயில்லையா? இன்னும் 300 தான் இருக்கு. அதுக்கப்புறம் வேற பாதை இருக்குல்லன்னா ஆமா, நீங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கும். நீங்க படி முடிஞ்சப்பறம் பாருங்க, டோராவில் பயணங்கள் அப்படியே கதை போய்ட்டே இருக்கும். அதே கதை தான் போகும். கடைசியெல்லாம் டோராவில் வீடு அதே மாதிரி தான். நீ எத்தனை வண்டி போவீங்க? நான் எப்போ நான் போகிறேன், எப்போ நேரம் கிடையாது போவேன். இவ்வளோத்தையும் தலையில தூக்கிட்டு இதுல ஏறுறீங்க? ஆமாம், இதோ இது மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ் மாதிரி எடுத்துட்டு வருவோம். ஒவ்வொரு பாக்ஸ் எடுத்துட்டு வருவோம். இங்க வச்சுட்டு போனா விடுமா குரங்கு? நாங்கள் போக முடியாது. இங்கேயே நைட்டு கவலை இங்கே தான் இருக்கும். குப்பை இங்கே போட்டுருவோம், கோணியில் போட்டுருவோம். தண்ணி வேணா வாங்கிக்கோங்க, எக்ஸ்ட்ரா தண்ணி கடை கிடையாது மேலாம். சரி. மஞ்சள் கலர் பூ அழகா இருக்குல்லடா. இந்த மலை ஃபுல்லா இந்த மரம் தான் இருக்கு பூ பூவா. துவர்கிட்டே ஒன்று இருக்கு. சௌபி வந்து குளூக்காண்டி குடிச்சோன்னு கொஞ்சம் தெம்பாயிட்டா. இங்கதான் ஒரு கடை இருந்தது, நல்லா வாங்கி குடிச்சாச்சு. நாங்க வந்து கோத்தகிரி போகும்போது அந்த மலை ஃபுல்லா அந்த பர்பிள் பூ இருந்தது. பருவத மலையில இந்த எல்லோ கலர் பூ அழகா இருக்கு. கிட்ட ஏதாவது கிடைச்சதுன்னா உங்களுக்கு காட்டுறேன். அந்த பூவோட இதழ் பறந்து வந்து இங்க விழுந்திருக்கு. கீழெல்லாம் பூவா இருக்கு. இதோ இருக்கு அந்த மரம், அழகா காய்ச்சிருக்கு. முடிஞ்சா எனக்கு ஒரு பூ பறிச்சு கொடு கௌதம். ஓகே. எப்படி இருக்கு உங்க 1000 ஸ்டெப்ஸ் பயணம் எக்ஸ்பீரியன்ஸ்? ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா இதுக்கப்புறம் தான் வேற மாதிரி இருக்கும்னாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். என்ன வியூ! இவ்வளோ தூரம் வந்துட்டோமா? செம்மையா இருக்கு. ராகேஷோட லாலிபாப்பை திருடிட்டாங்க guys. அவன் அவன் அதை முடிச்சுட்டு வருவான் ஓடி. 2 லாலிபாப் லபக்கு லபக்குன்னு முழுகிட்டான். எப்படி சாப்பிட்றான் பாருங்க, ஆட்டையை போட்டுட்டு. 1253 ஸ்டெப்ஸு. அதோட கல் பாதை ஸ்டார்ட் ஆகுது. இனிமேல் நோ மோர் ஸ்டெப்ஸ். இந்த மாதிரி கல் பாதையில் தான் நடக்கணும். கூடவே அங்கே பாருங்கள் ஃபேமிலியாக அட்டாக் மோடில் உட்காந்துருக்காங்க. ஆல்ரெடி ராகேஷோட லாலிபாப் பிடிக்கிட்டான். அங்கே கடையில் இருக்கிறவரு ஒரு கல் எடுத்துக்கோங்க, அடிக்காதீங்க, ஆனால் காட்டுங்க வராது கிட்டன்னாங்க. அதனால் சேஃப்டிக்கு கல் வச்சுருக்கோம். என்ன திரும்பி யூட்டர்ன் போட்டு பார்க்குறீங்க? நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது, இதில் உங்கள் டார்ச்சர் வேறு. அங்கே இருக்க கோவில் குரங்கு பிரச்சனை இருக்கும். நாங்கள் மேலேருந்து இறங்கி வரவங்க குச்சி உடச்சி கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாம் மேலேருந்து வருவாங்க, அந்த வழியிலே தனியாக சுற்றி போய். ஆனால் அது கஷ்டம். அது வெயில் கம்பி மட்டுமா இருக்கும், அது பிடிச்சி கம்பி மட்டும் தான் இருக்கும். பாரு கால் கம்பி பிடிச்சி தான். அதனால எப்படி வர சொல்கிறீங்க? இப்போ மேலேருந்து ஒன்று என்ன கலர் பெயிண்ட் வச்சாங்க? ஆரஞ்சு கலர் பெயிண்ட் வச்சாங்க. அதுலயே மேல. ஆனா அதுலயே இறங்கணும். ஆனா நீங்க அதுலயே லேடிஸ் அதுலயே இறங்கணும். அது இன்னொருத்தர் ஏறினா ஒண்ணுமே இருக்காது. சுத்தமா பயமா இருக்கு. கடப்பாறை பிடிச்சதா இருந்துமே. தேங்க்ஸ்ப்பா. உனக்காக டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஆரஞ்சு இதில் வந்து நீ ஏறணும். இன்னும் 2 மணி நேரம் ஆகுமா? ஒருத்தர் கீழே சொன்னார் போங்க டோராவின் பயணங்கள். அங்க இருக்காரு நம்ம சிவன். இன்னும் போனோம். எவனோ ஒருத்தன் இங்க இந்த மாதிரி சிலை இருக்குல்ல, ஒரு சிலையை தூக்கிட்டு ஓட்டா அப்புறம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. குரங்கு ராக்கே கல்லு சின்ன ஒன்றும் பண்ணாது. அது நான் கல்லை எடுத்துக்கிறேன். குட்டி குரங்குதான். இந்த மாதிரி அடிக்கடி ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு இது ஈஸி ஜாப். ஆனால் வாக்கிங் டெய்லி போகிற எங்களுக்கே இது நாக்கு தள்ளுது. ஒன்றுமே ஒர்க் அவுட்லாம் பண்ணாமல் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு எழுந்து ட்ரெக்கிங் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிழிஞ்சிரும். இதெல்லாம் கஷ்டம் அம்மா கேட்றது. பொட்டு அப்படியே வா மேலே வா.
0.5 இருக்கு, அப்படியே மேலே காட்டுங்க. இங்க பாருங்க, இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குங்க. நான் அடிவாரத்துல இருந்து பார்த்தேன். இவர் ஏன் இப்போ அவ்வளோ தூரம் இருக்குன்னு பேசுகிறாங்கன்னா வாயில் எனர்ஜி பார்த்து. நான் அடிவாரத்துல இருந்து பார்த்தா இவ்வளவு தெரிஞ்சுது, பாதி தூரம் வந்து பார்த்தா இவ்வளவு தெரிஞ்சுது, இங்க இருந்து பார்த்தா இவ்வளவுதான் தெரியுது. கார்ல இருந்து பார்க்கும்போது ஆனால் இங்கே வியூ அழகா இருக்கு, சூப்பராக இருக்கு. அடிச்சுட்டாயா பெல்ல? ஓம் சக்தி. அடுத்த பிட் ஸ்டாப்புக்கு சௌபி வந்துட்டா. என்ன சொல்லியிருக்க? ஏறதுலேருந்து பிட் ஸ்டாப் மட்டும்தான் வந்து டாப்புக்கு போகணும். இப்போ உனக்கு வேணாமா? சாவடிச்சிருவேன். இன்னைக்கு 2 ஷாப் தான் இருந்தது, அங்கே நின்று அப்புறம் இங்கே தான். நாங்கள் வந்து வீக் டே வந்திருக்கிறதுனால கம்மி ஷாப்ஸ் தான் இருக்குது. நீ என்ன சொல்லியிருக்க? லெமன் சோடா ஏறுறதுக்கு உதவியாக இருக்கும். இதமாக இருக்கா? அப்படியே பின்னாடி திரும்பி பாரு, செம்மையா இருக்கு வியூ. இவ்வளோ தூரம் ஏறியாச்சு, ஃபுல் ஊரு தெரியுது. செம்மையா இருக்குல்ல? இங்கே பார்த்தியா கீழே இந்த மாதிரி நிறைய இருந்திருக்கும். இதுதான் தண்டவாள பாதை. ஏன்னா தண்டவாளம் மாதிரி இருக்கா, இது நிறைய வச்சிருந்தாங்க போல இருக்கு ஃபுல்லா. அது இரும்புன்றதுனால வித்துட்டாங்க. இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பாதி பேர். இப்ப மிச்சம் சுச்சம் அங்கங்க தெரியுது. இன்னும் 1 hour ஆகும். நிறைய டைம் ஆயிடுச்சு, 12 மணி இருக்கும்னு நினச்சேன். டைம் பார்த்தீங்கன்னா 9:42. நாங்கள் 6:40 ஸ்டார்ட் பண்ணோம். 7:40, 8:40, 9:40, 3 hours ஆல்மோஸ்ட் டன். இன்னும் ஒரு 40 minutes. அதாவது எங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு அங்கங்கே நின்று ஏறுறதுக்கு 4 hours ஆகுது. இவ்வளோ மலை, அதில் விபூதி நிறைஞ்சு சிவன் உட்காந்துருக்கிறது பார்க்கவே அழகாக இருக்கு, செம்ம அழகாக இருக்கு. விபூதி வாசனை அப்படியே இந்த ஏரியா ஃபுல்லாக வருது. இன்னும் போகணும் நம்ம கோயிலுக்கு. பட் இந்த வியூவே அழகாக இருக்கு. வேண்டிட்டு கட்டணும், நடந்தால் திருப்பி வந்து கழட்டிடணும்னு நினைக்கிறேன். இல்லை, நடந்தா நான் வந்து இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு வேண்டிப்பாங்க, வந்தெல்லாம் கழட்ட மாட்டாங்க. குழந்தைக்காக தான் நிறைய பேர் கட்டுவாங்க. தாலி கட்டியிருக்காங்க கல்யாணம் ஆகணும்னு, தொட்டில் கட்டியிருக்காங்க பேர். ஆல்மோஸ்ட் படிக்கட்டு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. பாடா தெரிஞ்சிருச்சு படிக்க. இது ஏறினதுக்கு அப்புறமா ஒரு குறுக்கலான ஒரு பாதை வரும், அதுக்கப்புறம் கடப்பாறை பாதை வரும். கடந்துட்டோன்னா ஈசனை பார்த்துடலாம். இது இப்போ தெம்பு ஏற்றுறதுக்கு லைம் சோடா. படிக்கட்டில் போகிறோன்னா அது இறங்குற பாதை, நம்ம போகிறது கடப்பாறை பாதை. கடப்பாறையில் போங்க. கீழே பார்க்க கூடாது. பத்திரமா இரு. கம்பியை பிடிச்சி பார்த்து படிக்கட்டுலாம் எதுவும் இல்லை, சும்மா மலை மாதிரி உடஞ்சி வச்சிருக்காங்க. அது டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும்போது மழை வந்து வடுக்குது லைட்டா. மேலே தெரியுது. போயிடலாம் கொஞ்சம் தூரம். இப்படி தெரிஞ்சது இப்போ போயிட்டு.
ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். செம்ம டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு படியிலேயே உட்காந்துருக்கோம். முடியல. ஆனா இந்த வியூ வேற லெவல். ஆல்மோஸ்ட் ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் வெயில் பொழந்துச்சு. 10 மணி 10:30 மணிக்கு இவ்வளோ வெயில் மேலே அடிக்குது. நாங்கள் ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸில் ஏறிட்டோம். சக்ஸஸ். இன்னும் இருக்குது, 90 முடிச்சிருக்கோம். ஆமாம், இங்கே வந்து வெயிலை தாண்டினோடனே இந்த நிழல் இருந்தது, சில்லுன்னு காற்றும் வருது, அதனால இங்கே ரெஸ்ட்டு. வியூவும் சூப்பராக இருக்கு. பார்த்துப்போ. கிராஸ் லெக்ஸ் தான். இப்போ வந்து இங்கே எதுக்குடா இந்த சிலம்பாட்டம் வெள்ளம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். குரங்கு வந்துக்கிட்டே இருக்கு சாப்பாடை கேட்டு. அதான் ஒரு மைக்கை உள்ள வைக்க விடுறாரு. எத்தனை வருது என்ன நான் குரங்காயிட்டேன். ஸோ கைஸ், கடைசியாக ஏரி கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே தான் உள்ளே போனால் சாமியை பார்க்கலாம். இங்கே நிறைய குரங்கு இருக்குது. நம்ம கொண்டு வர பையெல்லாம் பிடுங்கி உள்ள சாப்பாடு எல்லாத்தையும் எடுக்குது. ராகேஷ் தான் விரட்டி சமாளிச்சிட்டு இருக்கான். சரி, உள்ள சாமியை காட்ட முடியுமான்னு தெரியல. நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். தரிசனம் கிடைச்சிது. உள்ள வந்து அந்த சிவலிங்கம் அப்படியே இருட்டில் ஒரு விளக்கு வெளிச்சத்துல மட்டும் அழகா நம்மளே கொண்டு போற விபூதியை அபிஷேகம் பண்ணி கொஞ்ச நேரம் அங்க ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்தது. அப்படியே இவ்வளவு தூரம் ஏறி வந்தது நிஜமாவே அந்த ரூம்குள்ள போகும்போது ஒரு மன ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ அங்கேருந்து விபூதி எவ்வளோ வேணும் நம்ம எடுத்துட்டு வரணுமோ. அப்புறம் பூ கொடுத்தாங்க, அர்ச்சனையில சாமி கிட்ட இருந்த பூ. ஸோ 4 மணி நேரம் ஏறி வந்தது. ஹாப்பியா அமைதியா இருக்கு மனசுக்கு. நிறைய குரங்கு இருக்கும். ஆமா, கையில இங்க பாருங்க பின்னாடி கல் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா கல் இருக்கு, போயிடு. இல்ல, இந்த குரங்கு வந்து பிளாஸ்டிக் கவர் கையில வச்சிருந்தா சாப்பிட்ற பொருள்னு அழுகி வச்சிருக்காங்க. நான் பிளாஸ்டிக் கவர் கையில இருந்தாலே எல்லாம் குட்டி குரங்கு கியூட்டா இருக்கு. நான் எங்கடா அடிச்சேன், சும்மா கல்ல காட்டுறேன்டா. ஸோ நீங்களும் பருவதமலை வரீங்கன்னா கண்டிப்பாக உட்காந்து பொறுமையாவது வாங்க. கடப்பாறை பாதை மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. மற்றபடி முடியும்னு நினச்சிங்கன்னா வந்துடலாம். அங்கங்கே கடைகளும் இருக்குது. நீங்கள் தண்ணி சோடா எது வேணாலும் வாங்கி குடிச்சு உங்களை டேய் ஓடா கல் இருக்கு. எங்களோட இந்த பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். உள்ள அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற ஈஸ்வரனை மட்டும் நாங்கள் காட்டலை. இங்கே அலோடும் இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் நேரில் வந்து விட்னஸ் பண்ணுங்க. நீங்க அமைதி தேடிட்டு இருக்கீங்க. பூதான் சொன்னேன்ல. சரி விடு, பூ எடுத்துக்கிட்டோம். ஏதோ சாப்பிடுவியா நீ? விடு, சாப்பிட்டோம் விடு. சௌபி பூவை சாப்பிட்டுட்டு இருக்கு பின்னாடி. நீங்களும் பருவதமலை வரதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்து ஏதாவது நாங்கள் மலைக்கு போகணும்னா அது என்ன மலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்க வரோம். பாய்.